ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக். இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான மங்களூர் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி வந்து நான் செய்யலை, என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து செய்ய போகிறாங்க. ஸோ அவங்க ஊர் பார்த்திங்கன்னா மங்களூர்லலாம் இந்த மாதிரி தான் வந்து மட்டன் பிரியாணி செய்வாங்களாம். ஸோ டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மட்டன் பிரியாணி. கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1.5 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் எடுத்து நல்லா கழுவிக்கலாம். இந்த மட்டன் பிரியாணி செஞ்சது பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஃப்ரைடே தான் செஞ்சுருந்தோம். பட் வந்து ஃப்ரைடே அப்படின்னாலே வந்து எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க, ஹஸ்பண்ட்லாம். ஸோ அவங்களோட ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து ஈவினிங் டியூட்டி. ஸோ அதுக்காக வந்து அவங்க 2 மணிக்கெல்லாம் கிளம்பணும். வீட்டில் அவங்க எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1:00 வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம எல்லாமே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மட்டன் வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இந்த மட்டனை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு நான் வந்து மட்டனை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ அவங்க வரகட்டியும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பிரியாணிக்குள்ள வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இந்த பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ரைஸும் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ எடுத்திருந்தேன். 1.5 கிலோ ரைஸுக்கு வந்து 1 கிலோவுக்கு மேலே தான் வந்து வெங்காயம் போட்டாங்க பிரியாணிக்கு. பட் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த பிரியாணியில் வந்து தயிர்லாம் எதுவுமே சேர்க்கவே இல்லை. அவங்க வந்து பீஃப் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து மட்டன் பிரியாணி இதுக்கெல்லாம் தயிர் சேர்க்க மாட்டாங்களாம். ஒன்லி சிக்கன் பிரியாணிக்கு மட்டும்தான் கொஞ்சமாக தயிர் சேர்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து தயிர் சேர்க்காத பிரியாணி செஞ்சுருக்காங்க. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ ஆனியன் எல்லாமே நல்லா உரிச்சதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு நான் வந்து ஆனியன் சீவி எடுத்துக்க போகிறேன். இந்த ஆனியன் சீவுறதும் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான் எனக்கு வாங்கி கொடுத்துருந்தா. பட் இது நல்லாவே எனக்கு யூஸ் ஆச்சு. இதே மாதிரி வேணும் அப்படின்ட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ நான் வாங்கி வைக்கிறேன், நீ ஊருக்கு வந்தால் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா மாஷாஅல்லாஹ் மாஷாஅல்லாஹ் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது தான், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லாம் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்தியாவிலேயும் சரி என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது வரைக்கும் வந்து அவ்வளோ ஒரு க்ளோஸாக எது வேணுமோ அதை டக்கு டக்குன்னு வாங்கி கொடுப்பாளுங்க. அதே போல் தான் இங்கே நாங்கள் ஏற்கனவே ஷார்ஜாவில் இருந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிருந்தாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நானாக கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லணும். மாஷாஅல்லாஹ் மாஷாஅல்லாஹ். இப்போ இந்த மாதிரிலாம் யார் செஞ்சு கொடுப்பா சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ அவங்க வந்து நம்ம வீட்டிலேயே வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த பிரியாணிக்கு வந்து ஃப்ரைடு ஆனியன் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஆனியன் எல்லாமே சீவிட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ அவங்களும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1:00 வந்தாச்சு. இப்போ ஒரு பாட்டில் வந்து நம்ம ஃப்ரை பண்ண ஆயில் இருக்குல்ல அதை ஊற்றிருக்காங்க. பிரியாணிக்கு உள்ள அந்த ஸ்பைசஸ் இருக்குதுல்ல அது எல்லாமே சேர்த்துக்கிறாங்க. ஸ்டார் பூ, ஏலக்காய், கிராம்பு, பெரிய ஏலக்காய், பட்டை இது எல்லாமே சேர்த்துருக்காங்க. பட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்த்தாங்க. நான் வந்து கொஞ்சம் நிறையா சேர்ப்பேன். இவங்க எல்லாமே கொஞ்சமாக சேர்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறது தான் இதோட வேலையே. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 பச்சை மிளகாய் வந்து 2 கட் பண்ணி சேர்த்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. வெறும் பச்சை மிளகாவோட அந்த ஸ்பைசி மட்டும்தான். ஸோ பச்சை மிளகாவை சேர்த்து அந்த வெங்காயம் கூடவே நல்லா வதக்கணும். இந்த ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து சுத்தமாக தெரியவே தெரியாது. அதுதான் கொஞ்சம் இதாக இருக்கும், பிரச்சனையாக இருக்கும். மித்தபடி எல்லாமே ஓகே தான். இந்த ஆனியன் வதங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உப்பு சேர்த்துருக்காங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு 3/4 கிலோ கிட்ட வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ நாங்கள் பிரியாணி செஞ்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்தாச்சு, ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ 3 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஜாலியாக வந்து பேசிக்கிட்டே
ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சது ரொம்பவே ஈஸியாக போச்சு. ஸோ இந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னாக்கா பிரியாணி போட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஃப்ரெண்டு வந்து இந்த ஜாமான்லாம் கொஞ்சம் இருந்ததெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணி குடுத்தாங்க. அந்த மாரி ரொம்ப ஃபன்னா தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ வெங்காயமும், தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தழை, அதுக்கப்புறம் புதினா இது 2யும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில வந்து ஒரு 2 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்க்குறாங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள் தான் சேர்க்குறாங்க. மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மட்டனையும் இதில் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு அந்த வேக வச்ச அந்த மட்டனோட தண்ணி இருக்குல்ல, அதை வந்து கீழே ஊற்றிட வேண்டாம். அதையும் வந்து இதிலேயே தான் சேர்க்கணும். பட் நான் அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மட்டனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் சேர்க்குறாங்க. ஸோ லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணியில் வந்து சில்லி பவுடர் சேர்க்கல. அதுக்கப்புறம் வந்து என்னது தயிர் சேர்க்கவே கிடையாது. ஸோ இது 2மே சேர்க்காம பிரியாணி செஞ்சுருந்தாங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட வந்து கரம் மசாலா தான் சேர்க்குறாங்க. மத்தபடி பிரியாணி மசாலாவோ எதுவுமே சேர்க்கவே இல்லை. வெறும் கரம் மசாலா மட்டும்தான் சேர்த்துருந்தாங்க. ஸோ இந்த சைடு வந்து ரைஸ் வந்து வேக வைக்கிறதுக்காக தண்ணி வச்சுட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, புதினா இதெல்லாம் சேர்த்துருக்காங்க. தண்ணி நல்லா கொதி வரும்போது நம்ம ஊற வச்ச ரைஸை வந்து இதில் சேர்க்கணும். ஸோ நான் வந்து 1 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருந்தேன். இப்போ அந்த ரைஸை சேர்த்துட்டு ஒரு 75% இந்த ரைஸ் வந்து வெந்தா போதும். ரொம்ப வெந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து அந்த மட்டன் கிரேவிலையும் வேகணும்ல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3/4 பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம வடிச்சிடலாம். இதில் உப்பும் கொஞ்சமாக லெமன் ஜூஸும் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த சைடு வந்து மட்டன் கிரேவியில் வந்து கொஞ்சமாக ஃப்ரைடு ஆனியனும் சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மல்லியும் புதினாவும் சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ரைஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து அப்படியே ஃபில்டர் பண்ணிட வேண்டியதான். இப்போ ரைஸை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம மட்டன் கிரேவி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம வந்து வடித்து வச்ச ரைஸை வந்து சேர்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து ஃப்ரைடு ஆனியன் கொஞ்சமாக சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு நம்ம வடித்து வச்ச ரைஸை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லேயர் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணல, லைட்டாக மிக்ஸ் பண்ணுமா. இந்த மாதிரி மேலாக லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து ஃப்ரைடு ஆனியன், அதுக்கப்புறம் மல்லி, புதினா இது 2யும் சேர்த்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு லேயராக இருக்கிற ரைஸ் எல்லாமே சேர்த்துட்டாங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து ஃப்ரைடு ஆனியன், அதுக்கப்புறம் மல்லித்தழை, புதினா, குங்குமப்பூ வாட்டர் வந்து கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் வந்து நெய் சேர்க்குறாங்க. நெய் சேர்த்துட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து ஒரு சில்வர் ஃபாயில் பேப்பர் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே தம்மில் வச்சாச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த ஃப்ரெண்டு எனக்கு வந்து பிரியாணி செஞ்சு கொடுக்கும்போது எனக்கு வந்து ஷார்ஜாவில், நாங்கள் இதுக்கு முன்னாடி ஷார்ஜாவில் தான் இருந்தோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு ஏதாவது பிடிக்கும் அப்படின்னாக்கா இது போல் தான் வந்து வீட்லேயே வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அவங்க ஞாபகம் தான் எனக்கு ரொம்ப வந்துச்சு. அவங்கள ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்னே சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பிரியாணியில் எல்லாமே போட்டாச்சு. இப்போ வந்து சில்வர் ஃபைல் பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். பிரியாணி சூப்பராக தம்மா இருக்குது. அந்த ரைஸ் எல்லாம் வந்து நல்லா மேலே வந்து அப்படியே நல்லா குச்சி குச்சியாக தூக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு சைடாக மிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்கணும் அப்படின்னு. பட்டு ஓப்பன் பண்ணும்போதே அதோட ஸ்மெல்லு வந்து பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிடுவோம்ல, சேம் அதே மாதிரியே தான் இருந்துச்சு. நம்ம ஊர்லலாம் வந்து பிரியாணி செய்வோம்ல, அந்த டேஸ்ட்டு கிடையாது. இது வேறு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்க. எங்களுக்காக எல்லாருமே துவா செய்யுங்க. இதே மாதிரியே என்னென்னைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.